தெளிவா போயிடும். அப்படித்தானே? ரெண்டு தனியாயிருச்சுன்னா என்னங்க? ரூஹ் வெறும் ரூஹ் என்ன செய்யும்? வெறும் உடம்பு என்ன செய்யும்? உடம்பு விட்டு ரூஹ் வெளியாயிருச்சுன்னா அந்த உடம்புக்கு பேர் என்ன? பிணம். அந்த உடம்புக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாது. பிரச்சனை வருவதற்கு காரணமாக ஒழிய அது எந்த ஒரு நலனையும் கொடுக்காது உடல். அப்படியே ரூஹு வெறும் தனியா இருந்ததுன்னா அது எதுவும் செய்யப்பட முடியாது. எப்போ இந்த ரூஹு உடலுக்குள்ள போயிருமோ அப்போ இந்த உடம்பு சக்தி உள்ளதாக, இந்த உடம்பு தன்னுடைய வேலைகள்லாம் செய்யாது. நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு பாருங்க, ரூஹ் உயிரில் உடலை இருக்கிறதுனாலதான். இந்த உடலை விட்டு ரூஹ் வெளியாயிருச்சுன்னா நம்ம எந்த செயலும் இழந்துடும், எந்த செயலும் செய்ய முடியாது. அவன் சொல்லிட்டு சொன்னாங்க, இதே மாதிரி உம்மத் தாவத் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உடல் இருக்குது, ஒரு உயிர். இந்த உம்மத்துக்கு உயிர் என்ன? உம்மத்துங்கிறது ஒரு உடல், அதுக்குள்ள உயிர் உரணும். அபிசலாசவங்க உம்மத்து தான் உருவாக்கணும். இது எப்போ உருவாகும் அப்படின்னா உடலும் உயிர் சேர்ந்தாதான் உருவாகும் உம்மத்துக்கு. உம்மத்து உருவாகிறதுக்கு உடல் என்ன? குரூஜ், அல்லாவுடைய பாதையில போறது. அல்லாவுடைய பாதையில போய்கிட்டே இருந்தா தான் உடல்கள் உருவாகும். இப்ப இந்த உடலுக்குள்ள உயிர் உண்டாக்குறது என்ன? ஈமான் இஹ்திசாப். ஈமான் இஹ்திசாபோட நாம் செயல்படுறோம். இதுதான் ரூஹ், உயிர். அல்லாவுடைய பாதையில போறது ஒரு அல்லாவுடைய பாதையில வெளியேறிட்டே இருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புறப்பட்டு கொண்டே இருங்கள். சக்தி உள்ள நிலையிலும் சக்தி குறைந்த நிலையிலும், பலமா இருக்கும்போதும் சரி பலகீனமா இருக்கும்போதும் சரி, எல்லா நிலையிலும் புறப்படுங்கள். ஆயத்தாமல கிட்டத்தட்ட இந்த ஆயத்துக்காகவே ஒரு 10-12 சம்பவங்களை கொண்டு வந்திருக்காங்க. 8-10 சம்பவங்கள். அவங்க யாருமே உட்காரல. அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க அல்லாவுடைய பாதையில போக தேவையில்லைன்னு விதிவிலக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. கைரு ஊழி வர அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அழைக்க இன்னொரு இடத்துல அல்லாஹ் தால தலையே பிடிக்கலாம், ஹரஜ் இல்லை, அவங்க போகாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் தால சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் சொல்லி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தான் விதிவிலக்கு இருக்குது, இந்த முடியாத நேரத்துல வயசான காலத்துல நீங்க இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, நீங்க ஏன் இங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்க எல்லா நிலையிலும் புறப்படுங்கன்னு சொல்லியிருக்கான், நான் எப்படி போகாம இருக்க முடியும், போயே தீர்வேன் அப்படின்னு அவங்க புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. இத்தனை சம்பவங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பல சகாபா நோய் உள்ள நிலையில அல்லாஹ்வுடைய பாதை. அதே மாதிரி பலகீனமான நிலை, வயோதிகம், அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய பாதை. எல்லா நிலையிலும் புறப்பட்டாங்க. இந்த புறப்படுதல் இருக்கிற வரைதான் மனிதன் சக்தி உள்ளவன். உடல் அதான். அதே மாதிரி நாம அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும். இன்னொன்று, நாம ஒவ்வொரு காரியத்திலும் ஈமான் இஹ்திசாபோட இருக்கு. ஈமான என்னங்க? நம்பிக்கையோட. ஈமானா என்ன? ஈமான் உள்ளவங்க அமல் செய்வான். இந்த இடத்துல ஈமானுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல இதிகாசம் சொன்னாங்க, ஈமான் என்றால் யகீனோட, நம்பிக்கையோட செய்யும். ஹதீஸ்ல நிறைய அமல்கள்ல அமலை உறுதியுள்ளதாக, அமலை சக்தியுள்ளதாக, அமலுக்கு வெயிட்டை தரக்கூடியதாக என்ன ஆகும் தரக்கூடியதாக ஆக்குவதற்கு, அமல் தன்னுடைய வேலை செய்வதற்கு ஈமான் இஹ்திசாப் என்ற 2 நிபந்தனைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஈமான், இன்னொன்று இஹ்திசாப். ஈமான் என்றால் என்ன? நம்பிக்கையோட செய்யணும். இஹ்திசாப் என்ன? அந்த அமலை செய்யும் போது அந்த ஞாபகம் வரணும். அது சிறப்பு. ஒரு மஜ்லிஸில், தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்றோம்னா இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கஸ்தில் போய் நிற்கிறோம், ஞாபகத்தில் வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில நின்றுருந்தாங்க. ஏங்க நீங்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்ச நேரம் நிற்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவுல அஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்துல இபாதத் செய்வதை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். எப்படி பாருங்க,
எந்த காரியமும் நாம சிந்தனையும் உடலையும் செலுத்தாம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது அமலா ஆகாது. நம்முடைய சிந்தனை செலுத்தணும், உடல் உள்ளத்தையும் செலுத்தணும். சிந்தனை தான் எக்ஸிசா, உடல் தான் உள்ளம்தான் ஈமான். ஈமான் எக்ஸிசாவோட செய்யணும், சிந்தனையும் உள்ளத்தையும் செலுத்தணும். அப்பதான் அது அமலா ஆகும் தன்னுடைய வேலை. நம்ம சிந்தனையும் செலுத்தல உள்ளத்தையும் செலுத்தலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அது சடங்காக ஆயிடும், சடங்கு சம்பிரதாயம் ஆயிடும். இப்போ சடங்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சுன்னா பாரமாக ஆயிடும். பாரமாக ஆயிடுச்சுன்னா எப்படா இறக்கி வைப்போம்னு ஆயிடும். சர்ச்சை உத்தாரதை பிறகு ரொம்ப பாரமா இருக்கு, வெயிட்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து கீழே இருக்கு. இப்போ நாம எவ்வளவு காலமா தப்லீக் வேலையில் இருக்கோம், பல காலமா தப்லீக் வேலையில் இருக்கோம். என்னங்க இங்க இருக்கிற எல்லாருமே பல நாட்களாக, பல நாள், பல மணி நேரங்கள், பல மாதங்கள், பல வருடங்களாக. ஆனா நம்ம இன்னும் அதே நிலையில தான் இருக்கோம். அமலே வரல, அல்லது அமல்கள் இருக்குது, வெளிரங்கம் தான் இருக்கு, உள்ள உண்மை இல்லை, வெத்து கூடாக இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து என்னென்ன தன்மைகளோடு இந்த வேலை செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த தன்மைகளோடு செய்யாதனால என்ன உண்டாகணுமோ அது உண்டாகவே இல்லை. நம்ம ஹாஜியார் அழகான உதாரணம் சொல்லுவாங்க. அப்துல் ஹமீத் ஹாஜியார் அவங்க அழகான உதாரணம் சொல்லுவாங்க. சாப்பாடு வாயில் வச்சுட்டீங்க, முழுங்காம சாப்பாடு உள்ள போகாது. ஒரு முயற்சி செய்யாம உள்ள போகாது. அதே மாதிரி ஒரு முயற்சி செய்யாம அது வெளியே வரவும் செய்யாது. இப்படி குத்த வச்சு உட்காந்தா வெளியே வந்துருமா? பாத்ரூம் போய் குத்த வச்சு உட்காந்தா வெளியே வந்துருமா? நீங்க போய் நினைக்கவும், நினைக்காம வெளியே வராது. அல்ல அந்த இடத்துல ஒரு கார்க் வச்சிருக்க அடை, அந்த கார்க்கு எப்போ ஓப்பன் ஆகி அந்த முன்னவரை நீரும் மழை ஜலம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா அந்த கார்க் ஓப்பன் ஆகும். அந்த கார்க்கோட கனெக்ஷன் எண்ணத்தோடு இருக்கு. நாம நினைக்கணும், நான் சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சு உள்ளத்தை ஓர்மைப்படுத்தினாதான் அது ஓப்பன் ஆகும், ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆகுமா? இதே மாதிரி தான் சகோதரர்களே, எல்லாத்துக்குமே நம்ம உள்ளம் காரணமாக, உள்ளம் சிந்தனை ரெண்டுமே காரணமாக. அதனாலதான் அல்லாஹ் ரசூலும் நமக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அடிக்கடி ஒன்று சேருங்க. நீங்க ஒன்று சேர்ற மையப்பகுதி மஸ்ஜித். அபிசலாசவங்க உம்மத்து கொடுத்த சிறப்பம்சங்கள்ல ஒன்று சொன்னாங்க, சுத்தமான இடமெல்லாம் மஸ்ஜிதா ஆக்கப்பட்டிருக்கும். இடம் சுத்தமாக இருந்தா தொழுகலாம். ஆனால் ஏன் பள்ளிவாசலுக்கு வர சொல்லப்பட்டிருக்குன்னா, தொழுகிற பேர்ல நம்ம மஸ்ஜிதுக்கு இங்க நாம இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, முதாக்கரை செய்ய வேண்டியிருக்கு, மஷூரா செய்ய வேண்டியிருக்கு, உம்மத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கு, கட்டமைக்கப்பட்ட உம்மத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. இது முழு உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்படி பல பொறுப்புகள் இருக்கு. நம்மளிருந்து ஆரம்பிச்சு உலகின் கடைசி மனிதன் வரை போய் சேர்க்க, உலக முடிவு நாள் வரை வரக்கூடியதானே அந்த மனிதன் வரை மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நம் தலை மீது சுமத்தப்பட்டது. இந்த உம்மத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அனைவரின் தோல் மீதும் சுமத்தப்பட்டது. உம்மத்தை பற்றி கவலைப்படுவது இந்த முஸ்லீமுடைய அடையாளங்களில் ஒன்று சொல்றான். முஸ்லீமுடைய அடையாளம் நம்ம எந்த விலைக்கு வச்சிருக்கோம்? தொழுகிறது, நோம்பு வைக்கிறது, அமல் செய்யறது விலைக்கு வச்சிருக்கோம், அல்லது தொப்பி தாடி தான் முஸ்லீமுடைய அடையாளம் விலைக்கு வச்சிருக்கோம். ஆனா இன்னொரு அடையாளத்தை உலமாக்கள் சொல்றாங்க, தாவத்துடைய வேலை செய்வதும் உம்மத்தை பற்றி ஃபிக்ர் செய்வதும் ஒரு அடையாளம். ஈமானையும் நிஃபாக்கையும், ஈமானையும் நயவஞ்சகத்தனைத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த வேலை தான் அப்படிங்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியா அல்லாஹ். இன்னொரு இடத்துல வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஒரே ஜுஸ்ல இந்த பக்கம் இவங்களை பத்தி சொல்றான், அந்த பக்கம் அவங்கள பத்தி சொல்றான். ஒரே குர்ஆனை திறந்தீங்கன்னா ஒரு சைடு மூமின்களை பத்தி, ஒரு சைடு முனாஃபிக்களை பத்தி, ரெண்டுமே இருக்கு பக்கம் பக்கம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், மூமினான ஆண்கள் பெண்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமை தடுப்பார்கள். நன்மை ஏவுவதில் அழகான முறை, உயர்ந்த முறை என்ன?
அப்படின்னா அந்த மனிதனை நன்மை செய்ய வச்சிடும். நம்ம தீமை தடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. நன்மையை செய்ய வச்சுட்டா தீமைக்கு நேரம் கிடைக்காம போயிடும். ஒரு மனிதனை நன்மை செய்யக்கூடியவன் ஆயிட்டோம். இப்ப பாருங்க, நம்ம மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம், இப்ப பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஜோடுங்கிற பேர்ல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்ப நாம பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்மை செய்யக்கூடியவங்களை ஆக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இருக்கிற பாவங்கள்லாம் போயிடும். அதனாலதான் இளையாச ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் நன்மை செய்ய வச்சவங்களா ஆக்கிடுங்க. தீமை தடுக்கிறது அந்த நன்மை செய்யுங்கிறதுக்குள்ள வந்துருக்கு. ரெண்டாவது, நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த நிபந்தனையும் தேவையில்லை. எல்லாத்திலையும் போய் அல்லாஹ் சொன்னபடி வாழுங்க, சொல்லுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, சிக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்யுங்க, உதவியா இருங்க, ஏழைகளை தோணிங்க, உதவி செய்யுங்க, தேவைகளோட தேவை பூர்த்தி செய்யுங்க. இதுக்கெல்லாம் இந்தந்த நிபந்தனைகள் இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லலாம், நல்ல காரியத்தை சொல்லலாம். ஆனா தீமை தடுக்கிறது எல்லாத்தினாலும் செய்ய முடியாது. இடம், பொருள், நேரங்கள் இதெல்லாம் பார்த்துதான் செய்ய முடியும். சில பேர்கிட்ட நேரடியா பவரை பயன்படுத்தி அந்த தீமை தடுக்க வேண்டியிருக்கு. சில பேர்கிட்ட நாவல சொன்னாவே சரியாயிடுவாங்க. சில பேருக்கு அந்த இடத்துல பிரச்சனை உண்டாயிரும் அப்படின்னா உள்ளத்தால தடுக்க வேண்டியிருக்குது. நன்மை ஏவுவதற்கு படித்தரங்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் தீமை தடுப்பதற்கு படித்தரங்கள் சொல்லப்படும். முன்கர தீமை பார்க்கப்பட்டால், தீமையை உங்களை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அதை மாற்ற வேண்டும். யுகையும் அமலில் இருப்பதெல்லாம் தடுக்க வேண்டும் போட்டிருக்கு. நீங்க தர்ஜுமால பாத்தீங்கன்னா, ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, தீமையை கண்டா அவர் கையால் தடுக்கட்டும், நாவால் தடுக்கட்டும் அப்படின்னு அமல் சிறப்புதான் தர்ஜுமா செஞ்சிருக்காங்க. முஸ்தகபாவி எடுத்து படிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ்க்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அரபியுடைய வாசகம் என்ன இருக்குன்னா, மாற்றட்டும் இருக்கு. தடுங்கள் சொல்லல, மாத்துங்க. தீமை செய்யக்கூடியவன நன்மை செய்யக்கூடியவன மாத்துங்க. அது மாத்துறதுக்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்து. எல்லாத்திலும் எல்லா மாதிரி நடந்துக்க முடியும். இளையாச ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஒரு மனிதன் இருந்தார், ஒரு வாலிபர், ஃபுல் சேவிங் இருந்தார். அடிக்கடி மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயன்படுத்தி போயிட்டே இருப்பாரு. நல்ல நெருக்கமாயிருக்கு. அவர் 2 பேருக்கும் டீப் ஆயிருக்கு. அடிக்கடி நல்லா பேச ஆரம்பிச்சார். அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, தம்பி நீ தாடி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா. அடுத்த நாளுக்கு வர்றதே இல்லை. தாடி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே எடுத்துட்டு கூட சொல்லல, ரொம்ப நாளைக்கு பிறகு சொன்னாங்க. ஆனா அந்த பையன் அதுக்கு வர்றதே இல்லை. அப்போ உடனே கவலைப்பட்டாங்க மௌலானா. ஓஹோ, மை தவா கருவோன சிப்பையிலே ரொட்டி டால்டியா அப்படின்னா. கல்லு சூடாதுக்கு முன்னாடியே ரொட்டியை போட்டேன். கல்லு சூடாதுக்கு முன்னாடியே ரொட்டியை போட்டோன்னே தான் ரொட்டி வேணுமா, உள்ள பக்குவமா இருக்கு முன்னாடி நான் போட்டேன். இப்படிலாம் அவங்க அனுபவபூர்வமா இதை செஞ்சு, வேலையை செஞ்சு அனுபவபூர்வமா பார்த்து அதைத்தான் நமக்கு உசூலா சொல்லியிருக்காங்க. எடுத்தெடுப்புல என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, என்னங்க இவ்வளவு ஆளும் தபிலீக் வேலை செஞ்சீங்க, இப்படி வயசான காலத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லா நிலையிலும் சஹாபாக்கள் போயிருக்காங்க, நீங்க போங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வருவார் அவரு. இந்த மாதிரி பேசிதான் வாலிபர்கள் நிறைய பெரியார்களை பேசி வயசானவங்களா உட்காந்துட்டாங்க. வயசானவங்க மூத்தவர்களே இல்ல, வெறும் வாலிபர்களா இருக்கிறாங்கன்னா இந்த வேலை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. வேலையா நடக்காது. எல்லாம் மூத்தவர்கள், பழையவர்கள், பொறுப்புதாரிகள், இவர்களுடைய நிர்வாகிகளை இளைஞர்கள் செயல்பட வேண்டும். நம்ம இளரத்தம் சூடா இருக்கும், என்ன வேண்டாலும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அதை சாதிக்கணும் இது சாதிக்கணும் இருக்கும், நமக்கு வேகத்தே இருக்கும், விவேகம் இருக்காது. 2 பேருமே சேர்ந்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை துறையை உருவாக்கவில்லை. கௌம் நஹி பனாயா, தபக்கா நஹி பனாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பனாயா. உம்மத்துனா என்னங்க? ஆண்கள், பெண்கள், பிள்ளை, இந்த 3 பேர் சேர்ந்ததுதான் உம்மத். இந்த உம்மத்துங்கிறது எப்ப ஏற்படும் அப்படின்னா, அமல் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஈமான் இஹ்திசாபோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும். ஈமான் இஹ்திசாபா என்னங்க? அந்த அமல ஒவ்வொரு அமலுக்கும் அமல் நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நன்மைகளின் சிந்தனையோடு அமல் செய்யக்கூடியவர்களாகணும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியேறிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு எத்தனை சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் விளங்கறதுனாலதான் நீங்க என்னங்க லட்சியமாக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புதிதாக வருபவர்களுக்கு இது கூட செய்யாம யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டித்தான்
இந்த 2.5 மணி நேரம், 3 நாள், 40 நாள், 4 மாசம் இதெல்லாம் சொல்லி தரக்கூடாது. இதெல்லாம் தர்த்தீபில் யாருக்கு அப்படின்னா இது கூட செய்யாம ஒரு மனுஷன் இருந்திருக்கூடாது. இல்லைன்னா அசலான தர்த்தீப் என்ன அப்படின்னா சஹாபாக்களுடைய தர்த்தீப் தான் அசலான தர்த்தீப். அவங்களுடைய தர்த்தீப்லாம் என்ன எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தான். ரஹ்மத்துல்லாஹி காலத்துல, யூசுப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல எல்லாம் எப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க தரிசனம் இருந்தாலும் போயிடுவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். என்ன நம்ம பெரியார்கள் யார் நம்ம வழியடிச்சு வேலையில இறந்தாங்களோ அவங்களாம் வந்து வாரத்தில் 2 கட்சி மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா, 2.5 மணி நேரம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா? எங்க இடத்துல போயிடுவாங்க. அவர் தொழிலுக்கு குடும்பத்துக்கு ஒரு நேரம் வச்சிருந்தாங்க. நானே பார்த்துருக்கேன், என் கண்ணால பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது பெரியார்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு நேரம் வச்சிருந்தாங்க. குடும்பத்துக்கு இது நேரம், அப்புறம் தொழிலுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு. மீதி நேரம் எல்லாம் ஜமாத்துல வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. பள்ளியா போனாங்க, நபரா போய் பார்த்தாங்க, அனுசரித்தாங்க, உதவி செஞ்சாங்க. உதவி செய்யக்கூடிய அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. நம்மளால முடியலையா, யார் செய்யறாரோ அவரோட இணைச்சு விட்டாங்க, ஐடியா கொடுத்தாங்க, சாத்தியக்கூடிய சுகதுக்கங்களை பங்கு பெற்றாங்க. நம்ம வேலையை லட்சியமாக்கி செஞ்சாங்க. அதனால புதிதாக மக்கள் வந்தாங்க, அலையவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அஜய் அடிக்கடி நிஜாம் தேவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். தோடுகளுடைய நேரங்கள்லாம் சொல்லுவாங்க, மலையவர்கள்லாம் உட்காந்துட்டாங்க, புதிவு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வேலையுடைய வீழ்ச்சின்னு சொன்னாங்க. பழையவர்களும் இருக்கணும், புதியவர்களும் வந்து கொண்டே இருக்கணும். இவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது. இதுக்கெல்லாம் என்ன தேவை? வழிகாட்டுதல், வெயிலுடைய சக்தி நமக்கு வேணும். அலிமுடைய மஜ்லிஸ்கள்ல, உலமாக்களுடைய மஜ்லிஸ்கள்ல நாம இருந்து இல்மை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஃபதாயிலுடைய இல்மு, மசாயிலுடைய இல்மு, தலாயிலுடைய இல்மு, ஒவ்வொரு விஷயத்தையும் சீரத்துடைய ஒளியில, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில, நபி ஸஹாபாக்களுடைய சம்பவங்களோட சிறப்புகளை சொல்லி, சம்பவங்களை சொல்லி, ஆர்வமூட்டக்கூடிய விஷயங்களை நாம கத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி நம்ம மட்டும் வேலை செஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வேலை செய்யும். பொறுப்புதாரிகள், பள்ளி நிர்வாகிகள், இமாம், முஅத்தீன், உலமாக்கள், மாணவர்கள், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாணவர்கள், மதரசா மாணவர்கள், மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிற உலமாக்கள், பக்த மதரசாவில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, சாதாரண மக்கள், அன்றாட காட்சிகள், சந்தை வியாபாரிகள், பிளாட்ஃபார்ம்ல கடை விட்டு வியாபாரம் செய்யறாங்க, கல்வெட்டியில வியாபாரம் செய்யறாங்க. இப்போ அரசியல் அப்படின்னு இருக்குது, அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, அரசியல ஒரு முஸ்லீம் உள்ள நுழைஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து சரியத்துடைய எந்த சட்டத்தையும் அவர் ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரியத்தை அவருக்கு முழு உரிமை தந்துருக்கு. நீ தீனின்படி நடக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லப்பா, ஒரு சௌரியத்துக்கு என்ன வேண்டாலும் பண்ணு, கோயிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, எல்லாமே பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆகி வச்சிருக்கிறாங்க. ஒரு காஃபிகிட்ட இருக்கிற ஒரு பக்தி கூட முஸ்லீம்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அரசியல் அப்படி ஆயிடுச்சு. இவங்களெல்லாம் யாரு போய் பார்க்கணும்? சகோதரர்களே, இவங்களெல்லாம் யாரு போய் சந்திக்கணும்? இவங்களை பத்தி நம்ம திக்கு செய்யறோமா? மசீவாவை இதை பத்தி திக்கு எடுக்கிறோமா? நம்ம எல்லா தரப்பு மக்களும் எல்லா வீட்டுக்கு போகக்கூடிய பக்குவம் இன்னும் நமக்குள்ள வந்து விட்டதா? இவ்வளவு வேலைகள் நம்ம செய்யணும். சகோதரர்களே, இதை பத்தி எல்லாம் நம்ம திக்கு செய்யணும், மஷூரா செய்யணும். ஏதோ 4 பேர் வர்றோம் போறோம், வாரம் ஒன்று சேர்றோம், மாசம் ஒன்று சேர்றோம், இன்னும் வேலை அப்படியே கீழே தான் போயிடுவோம். நாமே சிகராவ் நகி, யாத்தோ தரத்தீனே யாத்தோ தனந்துலியே அப்படின்னா இந்த வேலையில தேர்வுதல் பங்குதல் என்பது கிடையாது. மேல போயிட்டே இருப்போம், இல்லைன்னா கீழே போயிடும். மேல ஒரு முயற்சியை நாம விட்டுட்டோம்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சிந்தனையால முதல்ல பலகீனம் ஏற்படும், அப்புறம் செயலால பலகீனம் ஏற்படும், அப்புறம் அப்படி சுத்தமா வேலையை விட்டு போயிடும். அப்புறம் கடந்த கால தியாகங்களை பேசிட்டு இப்போ ஒன்றும் செய்ய மாட்டோம். உமத்தை அப்படி இருக்கு இப்படி இருக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒழிய செயல் ரீதியா எதையும் நம்ம பார்க்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால செய்யறாங்க, சொல்றாங்க, எவ்வளவு காலம் வேலை செஞ்சோங்கிறது முக்கியம் இல்லை, வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மௌத்தா போலதான் முக்கியம். கலிமா சொன்ன நிலையில நான் இந்த உலகத்துக்கு போவோம். நபியுடைய துஆக்கள் ஒரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு, என் வாழ்வின் கடைசி நாட்களை, மௌத்தா போறதுக்கு முன்னாடி என்னுடைய நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, எப்ப மௌத்து வரும் தெரியாது. எல்லா இருக்கிற மௌத்து வரும், உடம்பு சரிங்களா போன பின்னாடி மௌத்து வரும். ஆனா என்னுடைய கடைசி நாட்களை நான் வந்து நல்லதா ஆக்கு அப்படின்னு, கடைசி நாள் மௌத்துக்கு முன்னாடி உள்ள அந்த நாட்கள் இருக்குதே, இந்த காலங்கள் எல்லாம் நான் உனக்கு பிரியமான முறையில செலவழிச்சு மௌத்தா போகணும்.
சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாம இந்த கிபுரி சின்னி இன்னொரு துவா கேட்டுட்டாங்க நபி அவர்கள். என் வாழ்வின் வயசான காலத்துல தோத்துக்கு கஷ்டப்படுவனாக என்னை ஆக்கிவிடாது. எப்படி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் துவா கேட்டுருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். எப்படி எவ்வளவு தூர நோக்கோட கேட்டுக்கிறாங்க நபிசராஜ். இந்த துவா தான் நம்ம எப்ப ஓதுறது, எப்ப கத்துக்கிறது. சொல்றாங்க, 1 கிலோ நீங்க உழைப்பு செஞ்சீங்கன்னா 99 கிலோ துவா செய்யுங்க. துவாவையும் தியாகத்தையும் விவாதத்தையும் நம்ம இணைச்சாதான் நமக்குள்ள பெருமை வரும். இப்போ கூட ஆல் இந்தியா முஸ்லிம்ல ஒரு தடவை பேசும்போது மௌலானா சொன்னாங்க, அடிக்கடி நீங்களாம் கேட்டுருப்பீங்க அந்த பயான்கள். இம்திஹான் இருக்கு, அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனும். முதல் இம்திஹான் சோதனை மலக்குமார்களுக்கு ஏற்பட்டுச்சு. நம்முடைய இதுக்கு உணர்வுகளுக்கு மாற்றமா, நிலைமைகளுக்கு மாற்றமா, இப்படி ஒவ்வொரு இதுக்கு மாற்றமா அல்லாஹ் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதை நாம அடிக்கடி கேட்டுப்போம். இப்ப இந்த தடவை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த சோதனையில் எதுக்கு அப்படின்னா இது இத்தாத்துடைய இம்திஹான். நீ இவ்வளவு காலம் வேலை செஞ்சு இவ்வளவு காலம் தாவத் கொடுத்து இபாதத் செஞ்சு உனக்குள்ள இத்தாத் வந்திருக்குதா, தக்கப்புல் வந்திருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அல்லாஹ் இந்த சோதனை வச்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் இவ்வளவு காலம் நீங்க தீவில் இருக்கிறீங்க, இந்த ஈமானுடைய உழைப்பு செஞ்சு இபாதத்தை செஞ்சு உங்களுக்குள்ள பெருமை வந்துச்சா அல்லது கட்டுப்படுற தன்மை வந்துச்சான்னு பார்ப்பாங்க. அப்ப யாருக்குள்ள தக்கப்பூர் இருக்குதோ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அப்ப அந்த நேரத்தில் வரக்கூடிய கட்டளையை உதறி கழியும். நான் எவ்வளவு நாள் பழைய ஆளு, நான் இவ்வளவு நாளா இருக்கிற என்ன புதுசு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல இருந்து தப்லீக் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த காலத்துல இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இபாதத் செஞ்சுட்டு இருக்கேன், என்ன நீ புதுசு புதுசா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் அதை புறக்கணித்து விடுவார். பெருமை உள்ளவர் புறக்கணிப்பார், பணியில் உள்ளவர் இத்தாத் உள்ளவர் ஏற்று நடப்பார். இத்தாத்துல் இம்திஹான். இப்ப இதுல நீங்க பாஸ் ஆகணும்னு சொன்னா, இந்த சோதனைகளை நீங்க பாஸ் ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஹால்கா அம்பு பூரா பண்ணலாம். ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொரு கட்டளை இருக்கு. அந்த நேரத்தில் என்ன கட்டளை அதை பூர்த்தி செய்யும். அல்லாஹ் அதை சொல்லியிருக்காங்க, நபி சொல்லியிருக்காங்க, சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க, உலமாக்கள் அதை எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யும்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த கட்டளைகள் சொல்லப்படும். அதை தேடுவதுதான் இவனுடைய நோக்கம். என்னுடைய ரப்ப என்கிட்ட என்ன விரும்புறான் அதை கற்றுக்கொள்றதா இல்மு. அது அமல் செய்யறது திக்ரு. ஆள் தம்பிகள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அல்லாஹ் என்ன விரும்புறாங்கிறத தெரிஞ்சு அதை நாம அமல் செய்யணும். இந்த அமல் செய்வதுதான், அந்தந்த நேரத்துடைய கட்டளையை பூர்த்தி செய்வதுதான் நமக்குள்ள இத்தாத் இருக்கிறது அடையாளம். அந்தந்த நேரத்தில் நம்ம கட்டளையை பூர்த்தி செய்யல, இச்சைக்கு அடிபடிஞ்சிட்டோம், மாமூலுக்கு அடிபடிஞ்சிட்டோம், உணர்வுகளுக்கு அடிபடிஞ்சிட்டோம் அப்படின்னா நாம பூர்த்தி செய்ய முடியாது. அதனால சகோதரர்களே, நாம வேலை செஞ்சு மேல போயிட்டே இருக்கோம். அமல்கள்ல, ஈமான்ல, உணர்வுகள்ல, தீனுக்காக தன்னுடைய சகலத்தை அர்ப்பணிப்பதில்லை. இப்படி நாம மேல போயிட்டே இருக்கோம். அதுக்காகத்தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, தர்த்தீப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சஹாபாக்களுடைய தர்த்தீப் வாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய தர்த்தீபே என்ன அப்படின்னா, சஹாபாக்களை போல நீங்க உங்களுடைய தியாகத்தை அதிகப்படுத்திக்காதீங்க. சஹாபாக்கள் மாதிரி ரொம்ப தினசரி நாம நேரங்களை தர்த்தீப் செஞ்சோம். 8 மணி நேரம் 24 மணி நேரம் இருக்கிறார். 8 மணி நேரம் நம்முடைய தொழில் கொடுத்துட்டோம், 8 மணி நேரம் வீட்டுக்கு கொடுத்துட்டோம், வீட்டுடைய தேவைகளுக்கு கடமைகளை பூர்த்தி செய்யறதுக்கு 8 மணி நேரம் மஸ்ஜித். சஹாபாக்குடைய பொதுவான சஹாபாக்குடைய தர்த்தீப் என்னன்னா, பகல்ல பாதி நேரம் மஸ்ஜிதுக்கு, பாதி நேரம் இரவுல பாதி நேரம் மஸ்ஜிது கொடுத்தாங்க. இந்த மாதிரி தர்த்தீபுக்கு ஒவ்வொருத்தரும் வந்துட்டாங்கன்னா எத்தனையோ தக்காளி பூர்த்தியாகும். 2.5 மணி நேரம் கொடுக்குற மாதிரியே நாமளும் 2.5 மணி நேரம் கொடுத்துட்டு போயிட்டோம்னா இந்த மற்ற வேலைகளை யார் பார்க்கறது? எல்லாரும் வருவாங்க போவாங்க. கல்யாண வீட்டுக்கு எப்படி ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க போறாங்க, எல்லாரும் ஃபங்க்ஷன் நேரத்துக்கு வந்தாங்க, எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிச்சு போவாங்க. இங்க இருக்கிற வேலையில யார் பார்க்கறது? சோறு சாப்பாடு ஆக்குறதுக்கு முன்னாடி ஆளு வந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்குள்ள முடிஞ்ச பின்னாடியும் அந்த கூட்டம் இருக்கிறாங்க. யார் முன்னாடி ஏற்பாடு செஞ்சாங்களோ அவங்க பின்னாடி இருப்பாங்க. இதே மாதிரி தான் சகோதரர்களே, வேலைக்காரங்களா பொறுப்புதாரிகளா முன்னாடியே இருக்கணும். மசூராவுக்கு முன்னாடி உட்காந்து நாம பேசணும். நீங்க மசூராவுக்கு வருவாங்க, என்ன செய்யலாம், அது முடிச்ச பின்னாடி போயிட்டாங்க, இவங்களை எப்படி ஃபாலோ பண்றது, இதை பத்தி எல்லாம் பேசணும். இதெல்லாம் எப்ப பேச முடியும்னா நாம தினசரி நேரம் கொடுக்கணும் முடியுது. அவர் போய் பார்க்கறது, பழையவங்களை போய் பார்க்கறது, புதியவங்களை பார்க்கறது, அவங்கள பார்க்கறது, இவங்க பார்க்கறது, இதெல்லாம் பள்ளியாசல நாம இருந்தாலும் பார்க்க முடியும், பேச முடியும், மசூரா செய்ய முடியும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உலகத்துடைய ஆசையும் அறியாமையும் துன்யா சொன்னாங்க. உலகத்துடைய ஆசை
இரண்டாவது அறியாமை. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு, இந்த ரெண்டு போதைகள் வந்து விட்டது என்றால் நீங்க தீனுடைய வேலை செய்ய மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட மாட்டீங்க அப்படின்னு நபி ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கணும், உலகத்துல நாம் இருக்கணும், ஆனா உலகத்துடைய ஆசை நம்ம உள்ளத்துல வந்துருக்க, உலக பற்று இருக்குதே. முபாரக் ராமத்துல்லாஹி சொன்னாங்க, உலக பற்று இருக்குதே, இதுதான் நம்முடைய உள்ளங்களை கொடூரமாக்கி வைத்திருக்கிறது, உள்ளத்தை கெடுத்து வச்சிருக்கிறான் உலகத்துடைய ஆசை. அதனாலதான் நல்ல விஷயங்கள் நம்ம உள்ளத்தை தொட மாட்டேங்குது. அப்படிங்க உலக ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேறு. எல்லா பாவங்களும் நன்மைகளை செய்யாமல் இருக்கிறது, பாவங்கள் செய்யறோம், பயனில்லாத காரியங்கள் செய்யறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை உலகப்பற்று. இதை நீக்கணும், அறியாமை வந்துடக்கூடாது, அறியாமை நீக்கணும், உலகப்பற்ற நீக்கணும்னா இந்த அமல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது வராம பார்த்துக்கணும். அதுக்குதான் மஸ்ஜிதோட தொடர்பு, அமல்களோட தொடர்பு, தாவத் இபாதத் ரெண்டையும் இணைங்க அப்படி சொல்லி. இந்த காலம் எப்படிப்பட்ட காலங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால சகோதரர்களே, நாம எந்த அளவுக்கு இந்த மஷூராக்களை சரியான முறையில் செய்யணும். இந்த கார்குஜாரியுடைய விஷயங்கள்ல நம்ம டெய்லி அஜாய்ப்பு சொல்றோமே, எடுக்கிறோமே, கார்குஜாரி சொல்றோமே, இதுல பேசிக்கானது தினசரி நேரம் கொடுக்கணும். தினசரி நாம கொடுக்கிற அந்த நேரத்தை அதிகப்படுத்தினாதான் நாம மற்ற சக்காஜாக்களை பூர்த்தி செய்யும். புது மக்களை தயார் பண்ணணும், பழையவர்களை பாதுகாக்கணும். இல்ல அப்படின்னா வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நேரத்தை கூட்டுற ஒரு கூட்டமே இல்லை. அலைஞ்சு தெரிஞ்சு மொஹல்லாக்குள்ள அல்காக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு பாடுபடக்கூடிய ஒரு கூட்டமே இல்லைன்னா உம்மத்தை நாம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இஸ்திமாங்கிற பேர்ல எவ்வளவு பேர் ஒன்று சேர்க்கணும், எவ்வளவு பாடுபட்டு பஸ்ல கூட்டிட்டு போனோம், இத்தனை பேர் பாக்கியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டீச்சர் உழைப்பு செஞ்சுட்டு அப்புறம் நாம விட்டுறோம், என்ன செய்ய முடியும்? அவங்கள எவ்வளவு பேர் கூட்டிட்டு போனோம், எவ்வளவு பாடுபட்டு கூட்டிட்டு போய் அந்த ஒரு மாங்குளை இருக்க வச்சு கூட்டிட்டு வந்தோம். இப்ப எத்தனை பேர் நம்ம கையில் இருக்கிறாங்க நிச்சயமா கூட்டிட்டு போனோம். அதனால மனிதர்களுக்குள்ள தன்னை பாதுகாப்புக்குள்ள ஒரு ஆற்றல் வரும். அப்பதான் அவர் தொடர்ந்து நீடிச்சு இருப்பார். அதுக்குதான் அவரை எப்படியாவது குருஜாக்குங்க அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில போக வைங்க, நாமளும் போகணும், மற்றவங்களும் போக வைக்கும். அதுக்குதான் ஜமாத்தை அதிகப்படுத்துங்க. 10 நாள் கொடுங்க, 3 நாள் ஜமாத்தை அதிகப்படுத்துங்க. பெண்கள் நிலைமை நாம கேட்கவே தேவை. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? பெண்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. பெண்களை வேலைக்காரர்கள் ஆக்காத வரை அவங்களும் நபியுடைய வேலைக்கு பொறுப்புதாரு. அல்ல 2 பேர்த்தையுமே சொல்லியிருக்காங்க, ஆண்களையும் பெண்களையும் நபியுடைய வேலைக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் ஆக்கிட்டு, நபியும் ஆக்கிட்டு போனான், குழந்தைகளையும் பொறுப்புதாரி ஆக்கிட்டு போனான். 3 தரப்பாரும் நபியுடைய காலத்துல சஹாபாவுடைய காலத்துல தீனுடைய உழைப்புல முன்னணியில் இருந்தாங்க. அதனால முழு உலகத்திலையும் தீன் வருவது லேசாயிருச்சு, முஹல்லாக்கள் தீன் வருவது லேசாயிருச்சு, வீடுகள்ல தீன்ல வர்றது லேசாயிருச்சு, பள்ளி ஏற்கிறது லேசாயிருச்சு. ஆனா இதில் ஒரு தரப்பாக மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மீதி எல்லாத்துலையும் வர்றது ரொம்ப லேட் ஆகிடும். அதனாலதான் எல்லாரும் வேலை செய்யுங்க சொல்லி இந்த 100 ஆண்டுடைய அனுபவத்துல இன்னைக்கு நிஜாமுதீன்ல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. எல்லாரையும் பாடுபடுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இப்ப இந்த தக்காஜாக்கெல்லாம் கூட்டி செஞ்சோம்னா இங்க வந்திருக்கிற மஜ்மா மாதம் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மதுராவுக்கு வரக்கூடியவங்க நாம நிறைய நேரங்களுக்கு அதிகமாக தயாராகும். அடுத்த வருஷம் 6 மாதம் தைக்க சொல்றாங்க, வருஷம் 6 மாதம் கொடுக்க சொல்றாங்க, 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, 2 மாதம் நிஜாமுதீனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. வேலையுடைய நெளிவு சுழிவுகளை பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட தியாகிகளா வர்றாங்க நிஜாமுதீன். இங்க நிஜாமுதீனோட 2 மாதம் இருந்தீங்கன்னு வைங்க, 2 மாதம் இருந்துட்டு மக்களோட எக்ஸ்ட்ரா செய்யும். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு மட்டும் நிறைவேற்றிட்டு நம்ம துனியாவுடைய வேலையை பார்க்க போகக்கூடாது. அங்க மக்களோட பழகணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்க பழகி பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட தியாகிகள்லாம் வர்றாங்க அல்லாஹ்வுடைய பாதையில, இப்படிப்பட்ட தியாகிகளா இருக்கிறாங்க அப்படி. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு உறுதி இருக்கு, வேலையை நம்ம நல்லா செய்யணும், நம்மளாலே செய்ய முடியும். இவ்வளவு கஷ்டத்துல இவங்க வேலை செய்யும் போது நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்ம கஷ்டம்லாம் நமக்கு கஷ்டமாவே தெரியாது. அந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. சஹாபாக்களை போல தியாகம் செய்யக்கூடியவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு அவருடைய துனியாவை ரொம்ப சிம்பிளாக்கி கொண்டு அவர் நினைச்சாருன்னா போய் காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்து 50,000 60,000 சம்பாத்தியம் வாங்க முடியும் மாசம் ப்ரொஃபஸரா இருந்து. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாருங்க, அந்த தொழிலை விட்டுட்டு பொருளை விட்டுட்டு அவரு கம்மியான தொகையில் தான் குடும்பம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது அவங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா கம்பெனியில
70,000 80,000 சம்பாதிக்கிறார். 70,000 80,000 சம்பாதிக்காட்டை விட்டு ஒரு 10,000 15,000 ரூபாய்க்குள்ள தன்னுடைய குடும்பத்தை சிம்பிளா ஆக்கி கொண்டார். ஏன் இந்த வேலையினுடைய மகத்துவம் தெரிஞ்சு இதுதான் நமக்கு சொத்துன்னு விலகி கொண்டார். அதனால இதெல்லாம் லேசா போகும். அதனால சகோதரர்களே, நாம் அல்லாவுடைய பாதையில தொடர்ந்து போய்கொண்டே இருக்கோம். போகுமா இன்ஷா அல்லாஹ்? அதுதான் சொல்லுங்களேன், நம்ம ஏற்கனவே அல்லாஹ் எடுத்துருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில போறக்காக வேண்டி அடுத்த 4 மாசம். அதே மாதிரி இந்த 5 மாசம் ஜமாத் போறோம், பாரிஸ் ஜமாத், ஜாம்தீன் 2 மாசம். அதுக்காக வேண்டிய அஜாயிபுகள் இன்ஷா அல்லாஹ் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு பேசு.